அனைவருக்கும் வணக்கம். சட்டம் அறிவோம் நிகழ்ச்சியிலே நாம் தொடர்ந்து சந்தித்து கொண்டிருக்கிறோம். இன்றைய தினம் ஒரு பிரதான சட்டப்பிரிவை நாம் பார்க்கிறோம். பள்ளி கல்லூரிகளில் மாணவர்களுக்கிடையிலே பகடிவதை என்பது ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம். ரேகிங் என்று சொல்வார்கள். ஆன்டி ரேகிங் கமிட்டி என்பது ஒவ்வொரு பள்ளி கல்லூரியில் அமைக்கப்பட்டிருக்கும். இந்தியாவிலே தமிழகத்தில் தான் முதல் முறையாக 1997 ஆண்டில் ரேகிங் தடை சட்டம் கொண்டு வரப்பட்டது. அதற்கு முன்னுதாரணமாக ஒரு சம்பவம் இன்றைக்கு இருக்கிற சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே முத்தையா மருத்துவக் கல்லூரியில் பயின்ற முதலாம் ஆண்டு மாணவர் படுகொலை செய்யப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு கொலையை நாம் நினைத்து கூட பார்க்க முடியாது. ஜான் டேவிட் என்பவர் பொன் நாவரசு என்கின்ற முதலாம் ஆண்டு மாணவரை, மருத்துவ மாணவரை கேலி கிண்டல் செய்து அறிவியல் ஆய்வகத்திலே வைத்து துண்டு துண்டாக வெட்டி 3 பெட்டிகளிலே வைத்து 3 பெட்டிகளையும் பல்வேறு இடங்களிலே தூக்கி எறிந்து சாட்சிய சிதைவு செய்து அளித்த அந்த சம்பவம் தமிழ்நாட்டை மட்டுமல்ல இந்தியாவை உலுக்கியது. அந்த இறந்து போன மாணவனுடைய தந்தை சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் துணைவேந்தர் திரு பொன்னுச்சாமி அவருடைய மகன். இந்த ஜான் டேவிட்டுடைய பெற்றோரும் கூட இருவருமே டாக்டர்கள். ஆனாலும் இவ்வளவு வீரியமான ஒரு குற்றத்தை செய்து இறுதியிலே அந்த ரேகிங் தடை சட்டம் வருவதற்கு காரணமாக அந்த சம்பவம் அமைந்தது. பிறகு ஜான் டேவிட் மீது செஷன்ஸ் நீதிமன்றம், கடலூர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி அதன் பிறகு அப்பீலில் அவர் விடுதலையாகி இப்பொழுது சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்பில் அவர் சிறையில் இருக்கார். நன்னடத்தில் வெளிவருவதற்கான சூழ்நிலை இருக்கிறது. ஆகவே இந்த ரேகிங் யாராவது பள்ளி கல்லூரிகளில் செய்கிற பொழுது அவர்கள் முதலில் பள்ளியிலிருந்து வெளியேற்றப்படலாம், கல்லூரியிலிருந்து வெளியேற்றப்படலாம், நன்னடத்தை இல்லாமல் வெளியேற்றப்பட முடியும். தொடர்ந்து செய்கிற பொழுது இந்த தடை சட்டத்தின் கீழாக குற்ற நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டு 2 ஆண்டுகள் வரையில் கூட தண்டனை வழங்குவதற்கான வழிவகைகள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு முடிந்த அளவிற்கு பள்ளி கல்லூரிகளிலே ரேகிங் என்பது இல்லை. இருந்தாலும் இன்றைக்கும் பல கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் இது போன்ற ரேகிங் என்பது இருந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆகவே பள்ளி கல்லூரி மாணவர்கள் இந்த ரேகிங் தடை சட்டத்தை கவனத்தில் வைத்துக்கொண்டு அனைத்து மாணவர்களுடன் சகோதரத்துவத்தோடும் அன்போடும் நட்போடும் பழக வேண்டும் என்பது இந்த சட்டத்தின் வாயிலாக அந்த பொன்னாவரசு கொலை வழக்கின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. நன்றி, வணக்கம். அடுத்ததாக ஒரு சட்டப்பிரிவில் சந்திக்கலாம்.